ஹலோ கைஸ், நான் உங்கள் ஜீவனந்தம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜீவ்ஸ் டெக்னாலஜி. ஸோ கைஸ், நீங்கள் நம்ம வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூ டேஸ் பேக் வந்து விண்டோஸ் 11 வந்து மைக்ரோசாஃப்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த விண்டோஸ் 11 பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா சிஸ்டம்லையும் ரன் ஆகுமா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குது இப்போ. ஸோ இப்போ இது உங்கள் சிஸ்டம் வந்து இந்த விண்டோஸ் 11 சப்போர்ட் பண்ணுமா சப்போர்ட் பண்ணாதா, எப்படி அதை கண்டுபிடிக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பொறுத்த மட்டும் இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களை தேடி வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை வந்து குரோமில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆர்டிக்கல் காட்டும். அந்த ஆர்டிக்கலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி உங்கள் சிஸ்டமில் வந்து விண்டோஸில் வந்து காம்பேக்டபிள் இல்லையா அப்படின்றது காட்டும். ஸோ அதில் போனீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டில் வந்து டவுன்லோட்னு இருக்கும். அந்த டவுன்லோடு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் கேட்கும். டவுன்லோட் பண்ணலாமா அப்படின்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் டவுன்லோட் கொடுத்துருங்க. டவுன்லோட் ஆனோடனே அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி அக்செப்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபியூ மினிட்ஸ் ஆகும் அது இன்ஸ்டால் ஆகிறதுக்கு. ஸோ அந்த ஃபியூ மினிட்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நீங்கள் ஃபினிஷ் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓப்பன் ஆனோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே எடுத்தோடனே ஃபஸ்ட்டு மேலே காட்டும் இன்ட்ரடியூசிங் விண்டோஸ் 11 செக் நவ் அப்படின்ட்டு. நீங்கள் கொஞ்சம் செக் நவ் வந்து கிளிக் பண்ணணும். நீங்கள் செக் நவ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எனக்கு காட்டும் உங்களோட சிஸ்டம் வந்து விண்டோஸ் 11 ரன் பண்ணலாமா முடியாதுன்றது. இதோ இதில் எனக்கு காட்டுது பாருங்க, திஸ் பிசி கேன் ரன் விண்டோஸ் 11 அப்படின்ட்டு. ஸோ தட் இந்த பிசி வந்து விண்டோஸ் 11 ரன் பண்ணலாம். ஸோ இப்போ உங்களுக்கு இதில் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் சிஸ்டம் ரன் பண்ணலாமா முடியாதுன்றது. ஸோ லேர்ன் மோர் கிளிக் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு அந்த விண்டோஸ் 11 பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த லேர்ன் மோர் கிளிக் பண்ணி நீங்கள் போனீங்கன்னா உங்கள் சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸு, அப்புறம் எஃப்ஏக்யூஸ், உங்களுக்கு தேவையான ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற கொஸ்டின்ஸ், இது மாதிரி எல்லாமே இதில் லைனாக இருக்கும். ஸோ லைக் விண்டோஸ் 11 வந்து ஃப்ரீயாக காஸ்ட் அப்படின்றதுக்கு அது ஃப்ரீ தான். அது நம்ம முன்னாடி போன வீடியோவில் விண்டோஸ் 11 பற்றி தெளிவாக சொல்லியிருப்போம். அதோட ஃபீச்சர்ஸ், அது ஃப்ரீயாக காஸ்ட், அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதெல்லாம் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். வீடியோ லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா அதை போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு தேடி வரும். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் இட்ஸ் மை ஜீவனந்தம் சைனிங் ஆஃப். டேக் கேர், பாய்.